குருஜி நல்வாழ்த்துக்கள். ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு உண்டான பதில் கொஞ்சம் கொடுங்க. என்னன்னாக்கா, இப்போது மனிதனாக படைக்கப்பட்ட நமக்கு ஆத்மா இருக்குது. இதே மாதிரி மரம் செடி அவங்களுக்கும் ஆத்மா இருக்குது. புழு பூச்சி அவங்களுக்கும் ஆத்மா இருக்குது. விலங்குகளாகிய அவங்களுக்கும் ஆத்மா இருக்குது. பறவைகளுக்கும் இருக்குது. இந்த ஆத்மா எல்லாமே நம்ம ஒன்றுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆத்மாவாகிய நாம் பரமாத்மாக்கிட்ட இருக்கோம். இவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரிப்பட்ட வேறு நிலை இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் குருஜி. நல்வாழ்த்துக்கள். அதாவது உங்கள் கேள்வி அறிதல் இதில் வித்தியாசம் இருக்குது. ஆத்மா அப்படிங்கிறது ஒன்று தான். பரமாத்மாங்கிறது ஆத்மாக்குள்ளேருந்து பிரிஞ்சு வரக்கூடிய நிலை. அப்புறம் பரமாத்மாக்குள்ளேருந்து அடுத்த ஆத்மா, அப்படி அது பிரிஞ்சு வரும். ஆத்மாலேயே ஒவ்வொரு லோகத்தை பொறுத்தும் அந்த ஆத்மாவுடைய பவரே வித்தியாசப்படும். ஆனால் நம்ம வாழ்கிற பூலோகத்தில் ஆத்மா அப்படிங்கிறது நம்ம சொல்கிற காட்டிலும் பூலோகத்தில் உள்ளது ஜீவன்கள். ஜீவன் என்பது வேறு, சிவம் என்பது வேறு, ஆத்மா என்பது வேறு, ஆன்மா என்பது வேறு. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இப்போது நீங்கள் கேட்டது ஆத்மாவை பேஸ் பண்ணி விலங்குகள், புழுக்கள், மரங்களை பற்றி கேட்டிங்க. இதில் என்னென்னா, ஜீவனுக்கு என்னென்னா 8 அடுக்கில் இருக்கும். ஜீவன் மொத்தம் 8 அடுக்கில் இருக்கும். இப்போ சொல்லுவாங்க ஓரறிவு உயிரினம், ஈரறிவு உயிரினம் அப்படி சொல்லுவாங்க. நம்ம உடம்பில் ஒரு உடல் ஃபார்ம் ஆகணும்னா 6 ஜீவன்கள் சேர்ந்து தான் ஒரு உடம்பு ஃபார்ம் ஆகும் முழுமையாக. அதுக்கு தான் 6 ஆதாரம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆதாரமும் ஒவ்வொரு விதமான சக்திகளை கொண்டது. இப்போ உதாரணத்துக்கு புழு பூச்சிகள் பூமியோட மட்டுமே சேர்ந்தது. புழு பூச்சிகள், மரங்கள் இதுகள் எடுத்தோம்னா பார்த்திங்கன்னா பூமியோட மட்டும் இல்லாமல் சூரியனுடைய சக்தியும் சேர்த்து வாழ்றக்கூடியது பார்த்திங்கன்னா மரங்கள். இப்போ ஒவ்வொரு ஐட்டங்களும் பார்த்திங்கன்னா அந்த ஜீவனுக்கு எந்த மாதிரி சக்தி இருக்கோ அந்த மாதிரி சக்திக்கு ஈர்ப்பு. நீங்கள் அநாகத விலங்குகள்லாம் பார்த்திங்கன்னா அநாகத சக்கரம் தான் வேலை செய்யும். பறவைகளுக்கு விசித்தி சக்கரம் வரைக்கும் வேலை செய்யும். ஆனால் மனிதனுக்கு சுழிமணி 6வது அறிவு வரைக்கும் வேலை செய்யும். ஆனால் அவனுடைய உடம்பு 7 அடுக்கு. மனிதனுடைய உடம்பு 7 அடுக்கு. எல்லா உயிரினத்துக்கும் 7 அடுக்கு இருக்கும். இருந்தாலும் ஒவ்வொரு அடுக்கு யாருக்கு வேலை செய்யுங்கிறத பொறுத்து தான் அந்த கணக்கு இருக்குது. ஸோ ஒரு ஜீவன் எதோடு போய் சேருது? ஜீவன் காமனானது. அது சோல்லேருந்து சிவத்திலேருந்து பிரிஞ்சு வந்தது. பிரிஞ்சு வந்த ஜீவன் எதுக்குள்ளே நுழையுது? உதாரணத்துக்கு நீங்கள் வச்சுருக்கிற செல்லுக்குள்ளே கூட ஆத்மா இருக்குது. ஆத்மா இல்லைன்னா செல்லு ஒர்க் ஆகாது. நம்ம அது சிப்பு அப்படின்னு சொல்கிறோம், மெமரி சிப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது மண்ணுக்குள்ளே நுழைஞ்சதுன்னா அது சிலிக்கான் பார்ட்டிக்கலாக மாறுது. சிலிக்கான் பார்ட்டிக்கலாக மாறுதுனால அது மெமரி எல்லாம் ஏறுது. ஆனால் அது என்னென்னா மண் அப்படிங்கிறதுனால எர்த்துங்கிறதுனால உயிர் இல்லை. அதுவே 2வது நிலை நீருக்குள்ளே நுழைஞ்சிட்டா அதில் என்னவாகுதுனாக்கா உணர்வு ஜாஸ்தி ஆகிடும், சுய உணர்வு ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அப்போ நீருக்குள்ளே நுழையிறப்போ, அதே ஜீவன் நீருக்குள்ளே நுழையிறப்போ அங்கே சுய உணர்வு உள்ள படைப்புக்கள்லாம் படைக்கப்படும். இதை தான் அவங்க சொன்னாங்க. மச்ச அவதாரத்துலேருந்து மேலாதவரும் 10 அவதாரம் கிருஷ்ணன் எடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணன்னா என்னென்னா, இங்கே ஜீவன் எந்த ஸ்டேஜில் எதற்குள்ளே நுழையுதோ அதை தான் பேஸ் பண்ணுறது. இப்போது ஒரு ஜீவன், இப்போ ஒரு மனிதனுடைய ஜீவன், இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் கிரியேஷன், ரீக்ரியேஷன். முதல் கிரியேஷன் அந்த மாதிரி வருது. திரும்ப ரீக்ரியேஷன் ஒன்று வரும். இப்போ மனிதனுடைய ஜீவன் என்னவாகும்? ஒரு மனிதனாக இருக்கும். விலங்குடைய ஜீவனாக இருக்கும், ஒரு விலங்காக இருக்கும். பறவைகளுடைய ஜீவன் பறவையாக தான் இருக்கும். அப்போது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீக்ரியேஷன். அவைகளுக்குள்ளே அவங்க இணைஞ்சு இந்த ரீக்ரியேஷன் மல்டிப்ளிகேஷன் ஆகிக்கிட்டே வருது. ஃபஸ்ட்டு கிரியேஷனில் யார் எதில் என்ட்ரி ஆகிறாங்களோ அதில் ஆகலாம். சரி, அப்போ நம்ம மீண்டும் பறவையாக விலங்குகளாக மாற முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டோம். மீண்டும் நம்ம திருப்பி வந்தோம்னா நம்ம எதில் நுழையிறோமோ அதுலேருந்து தான் நம்ம வர முடியும். இப்போ பிரம்மலோகம்ங்கிறது பார்த்திங்கன்னா உடல்லாம் இருக்காது. பிரம்மலோகம் ஃபுல்லாகவே மன அடிப்படை. நம்ம சொல்கிற ரிஷிகள், சிவம், பார்வதி, அக்னிகோத்திரர்கள் எல்லா பேரும் பார்த்திங்கன்னா பிரம்மலோகத்தோடு சேர்ந்தவங்க. பஞ்சபூதங்கள் இவங்க எல்லா பேருமே பிரம்மலோகத்தை சேர்ந்தவங்க. சூரிய லோகத்தில் மனிதனை தவிர வேறு யாருக்குமே பவர் இல்லை. மனிதனுக்கு மட்டுமே முழு பவர். ஏன்னா அந்த 8 அடுக்கு நிலையவும் மனிதனுக்கு கொடுத்தாச்சு. 8 உணர்வு நிலையவும், 7 சக்கர நிலையவும், 6 ஆதார நிலையும் முழுமையாக ஃபங்க்ஷன் ஆகுது யாருக்குன்னா மனிதனுக்கு மட்டும்தான்.
விலங்குகளுக்கெல்லாம் அநாகத்தோட அதுங்க வந்து தலை குனிஞ்சு தான் இருக்கும். அதுங்களால என்ன பண்ண முடியாது, நிமிர முடியாது. பறவைகளுக்கு விசித்தியை கொடுத்துருக்காங்கன்னா அதுங்களால வந்து அதிகமாக பறந்து எல்லா வேலையும் செய்ய முடியும், பூமியில் இருந்து செய்ய முடியாது. ஸோ இந்த படைப்பே ரொம்ப வித்தியாசமானது. நீங்கள் சோல்னு சொல்கிறத காட்டிலும் சோல்லேருந்து பிரிஞ்சு வந்த சிவம், சிவத்திலேருந்து பிரிஞ்சு வந்த ஜீவன், ஜீவன் தான் உயிர்களாகவும் உடல்களாகவும் இந்த பூமியில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான அங்கங்களாகவும் இருக்குது. நல்வாழ்த்துக்கள். இதுக்கு மேலான தெளிவான விளக்கங்கள் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே உள்ள விளக்கங்களையும் அளிக்க ரெடியாக இருக்கும். நல்வாழ்த்துக்கள். நன்றி குருஜி, நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.